ஹாய், குட் மார்னிங். ஹாவ் எ நைஸ் டே. நான் நல்லா தூங்கி சீக்கிரமாக எழுந்துட்டேன். இல்லை, நான் லேட்டாக தான் எழுந்தேன். நான் லேட்டாக படுத்ததுனால லேட்டாக எழுந்தேன், அவ்வளோதான். என்னோட தூக்கத்தை நான் கரெக்டாக தூங்கி எழுந்துட்டேன். அதனால தான் எங்கள் மம்மி என்னை டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் அழுவாமல் இருக்கேன். எல்லாரும் வாங்க, இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் குளிச்சாச்சு. எங்கள் மம்மி என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் மம்மி என்னை திட்டிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன பேபியாக இருக்கும்போது எங்கள் மம்மி என்னை ரெடி பண்ணும்போது நான் அழகாக காமிச்சிட்டு இருந்தேனா, சைலண்ட்டாக இருப்பேனா. பட் இப்போ ரொம்ப தொல்லை கொடுக்குறேன்னா எங்கள் மம்மி என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கும் ஏஜ் ஆகுதுல்ல, 1 year வரைக்கும் தான் நம்மளாம் குட்டி பேபி. 1 year ஆகிட்ட பிறகு நம்ம எப்படி குட்டி பேபி கூட சேருவோம்? ஸோ அதனால நானும் எனக்கு இதெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு எங்கள் மம்மி கோவத்தில் திட்டிகிட்டே இருந்தாங்க. நானும் பொட்டெல்லாம் வச்சுக்க மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், என் பேச்சு தான் நீ கேட்கணுன்ட்டு எங்கள் மம்மி கோவத்தில் எவ்வளவு பெரிய பொட்டு வைப்பாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இதுக்கு நான் என்னுடைய பெத்த தாய் பேச்சே கேட்டிருக்கலாம். நல்ல சின்ன பொட்டா வச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, என் மூஞ்சில என் பொட்டு தான் பெருசா இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப அழகா இல்லைனாலும் இந்த பொட்டுனால சுமாரா கொஞ்சம் அழகா தான் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. 10 o'clock ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எங்க மம்மி எனக்கு ஊட்டி விடுறதை விட்டுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ இப்ப வச்சு சாப்பாடு ஊட்டி விடணும்னு தோணுச்சே எங்க மம்மிக்கு. சாப்பிட்ட பிறகு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போவாங்களா இல்லையானே தெரியல. எனக்கு வீட்டில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. பட் என்னன்னா, இவங்க 4 பேர் முஞ்சே பார்த்துட்டு இருக்கணும், அதுதான் பிரச்சனை. அப்படி எங்க டாடி என்னை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றும் கிளம்பல. எங்க டாடி பின்னாடிக்க 3 பேருமே கிளம்பிட்டாங்க. எல்லாரும் ஒன்னதான் கிளம்புறோம். இன்னும் ஒரு 1 year ஆகட்டுமே, எங்க டாடி நானும் மட்டுமே கிளம்புவோம். இவங்க 3 பேருமே கட் பண்ணிடுவேன். இது நான் மட்டும் சொல்லல, எங்க டாடி தான் சொல்லுவாங்க. என் பேபி மட்டும் கொஞ்சம் பெருசாகட்டும், நானும் என் பேபியும் ட்ரிப்பு மேல ட்ரிப்பு போட்டு நாங்க 2 பேரும் மட்டுமே ஊரை சுத்துவோன்ட்டு அடிக்கடிக்கு சொல்லுவாரு. எங்க அக்காவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காருக்கு வெளியே வெயிலா இருக்கு, கார் உள்ள ஏசி கம்மியா இருக்கு. எனக்கு எதுக்கு அந்த குல்லாவை போட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னே புரியல. நான் அதை கழட்டி விசிறி போட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். எங்க அக்கா தான் என் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, பாவம். கொஞ்சம் கடுப்பா இருக்காங்க. நான் முழிச்சிட்டு இருக்கும் போது எங்க அக்காவால் அதை போட முடியலன்னு நான் தூங்கிட்ட பிறகு அதை போட்டு என் நிமிஷம் பண்றாங்க. எங்க அக்கா ஜெயிச்சிட்டாங்களாம். பெருமாள் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு எங்கள் மம்மி ஆசைப்பட்டாங்கன்னு எங்கள் டாடி பெருமாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஃபோனெல்லாம் அலோ இல்லை. அப்படின்னா ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம், வீடியோலாம் எடுக்கக்கூடாது. அதனால எங்கள் மம்மி யாருக்கும் தெரியாத பெருமாளுடைய கால் பாதத்தை வீடியோ எடுத்துட்டாங்க. நான் தூங்கிட்டே இருந்தேன்னு அந்த பூசாரி தாத்தா எனக்கு பொங்கல் கொடுக்கவே இல்லை. இவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. இவங்க மாற்றி மாற்றி சாப்பிட்டு இருந்தாங்க. பாசக்கார அண்ணன் எனக்கு கொடுக்காமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. முழிச்சிட்டு இருந்தாக்கா அந்த பூசாரி தாத்தா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்களேன்னு. இல்லை, நம்ம குழந்தைன்ட்டு ரொம்ப ஏமாத்துறாங்கப்பா. அந்த பூசாரி தாத்தா என் பேரை சொல்லி ஒரு பிரசாதத்தை அடிச்சிட்டு இருப்பாருன்ட்டு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா பனசங்கரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த கோவில்ல நான் தூங்க மாட்டேன். அது ஏன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த கோவில தூங்கிட்டாக்கா பூசாரி தாத்தா எனக்கு பிரசாதம் கொடுக்க மாட்டாங்க. நான் தூங்கிட்டேன்னு விட்டுடுவாங்க. அதனால நான் முழிச்சிட்டு தான் இருக்க போறேன். பிரசாதம் எனக்குன்ட்டு வாங்கி நான் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கோவில்ல பூசாரி தாத்தா ஸ்வீட் பொங்கல் கொடுப்பாங்களா இல்ல கார பொங்கல் தான் கொடுப்பாங்களான்னு தெரியல.
ஓகே வாங்க சாமி தரிசனம் முடிச்சிட்டு அப்புறமா என்ன பிரசாதம்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரமா நான் தூங்காம சாப்பிடாம முழிச்சிட்டு இருந்தாக்கா அந்த பூசாரி தாத்தா ஸ்வீட் பொங்கலும் இல்லை கார பொங்கலும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு தயிர் சாதனா கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப பசி எடுத்து வழக்கம் போல பாலை தான் குடித்தேன். வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அக்கா ஸ்ட்ராபெரி வேணும்ன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. எங்கள் மம்மி வாங்கி கொடுத்தாங்க. இது எனக்கு வேற கொடுத்தாங்க. இது எப்படிதான் எங்கள் அக்கா இஷ்டப்பட்டு ஃபேவரட் ஃப்ரூட்டுன்னு வேற சொல்லி சாப்பிட்றாங்க. இது வாயில் வைக்க முடியல. எங்கள் அக்கா டேஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருக்குதுப்பா. இது எனக்கு வேற கொடுத்து தொல்லை பண்ணுறாங்க. எங்கள் அத்தை எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த கால்ச்சன். எங்கள் மம்மி அதை ஆசையாக அப்பப்போ போட்டு பார்ப்பாங்க. அது லூஸாகவே இருக்குது. நான் என்ன செய்ய, எங்கள் அத்தை ரொம்ப பெரிய சைஸாக வாங்கி வந்துட்டு இருக்காங்க. எங்கள் மம்மியும் அப்பப்போ போட்டு பார்ப்பாங்க. அப்புறம் அது காலோட கலண்டி கீழே விழுந்துடும். மறுபடியும் கழட்டி எடுத்து வச்சிடுவாங்க. மறுபடியும் போட்டு பார்ப்பாங்க. அது எனக்கு இன்னும் கூட ஃபிட் ஆகலை. இன்னைக்கு போட்டாங்களே, நாளைக்கு பாருங்க என் காலில் காய்ச்சல் இருக்காது. ஏன்னா நான் தூங்கும் போது அது கீழே விழுந்துட்டு இருக்கும். எங்கள் அத்தைக்கு நான் சீக்கிரமாக பெருசாகிடணும்னு ஒரு ஆசை. அதனால தான் பெரிய காய்ச்சலாக வாங்கி கொடுத்துருக்காங்க. நானும் எங்கள் மாமியும் கொஞ்ச நேரம் எங்களுடைய லாங்குவேஜில் பேசிகிட்டு இருந்தோம். அது எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் புரியும், வேற யாருக்குமே புரியாது. ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக ஆடிட்டு இருந்தேன். நான் பூஜை அறையில் இருந்த பூவை எடுத்து பிச்சு போட்டுட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் எப்படி ஆடிடும்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே கொஞ்சம் பார்த்து ஆடிடலான்னு ஆடிட்டு இருந்தேன். எங்கள் மம்மி அதை வீடியோ எடுத்துட்டாங்க, அதை பார்த்துட்டாங்க. அதனால் பரவாயில்ல, எப்படி எடுத்தாச்சு இல்லையான்னு பிச்சு போட்டுட்டு இருந்தேன். எங்கள் மம்மி ஏதோ திட்டுற மாதிரி இருந்துச்சு. திட்டுனா திட்டிட்டு போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மம்மி தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எல்லாமே நல்லபடியாக முடிந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.